அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு பெரும் கூட்டம் மில்லியன் கணக்கில் உருவாகிவிட்டு அவர் எதிர்கால லீடராக அவரை உருவாக்கப்படுத்தி விட்டார். ஸோ அதுலேருந்து அவர் விலகிறாருன்றது எப்படி நடக்கும்? எதுக்காக விலகணும்? அவர் ஏற்கனவே ஃபைட்டிங் காக்கவர். அவரெல்லாம் நடுவில் விட்டுட்டுலாம் ஓட மாட்டார். அவர் எப்படியா இருந்தாலும் அவரை சுற்றி அரசியல் இருக்கும். அவர் ஆல் இண்டியா ஜாதகம்னு சொல்லியிருக்கு. சித்திரை மாதம் வரைக்கும் அந்த அஷ்டம சனி அவருக்கு நிறைய வேலை செய்யும். அவருடைய ஒரு வளர்ச்சியும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வரைக்கும் வேணும்னா அவர் சைலண்டாக இருக்கலாம். திருப்பி 14/8 ஆவணி வந்த உடனே திருப்பி ஹாட் டாபிக் வந்துடுவார். அமித்ஷாஜியே தன்னுடைய ட்விட்டரில் அன்றைக்கி போட்டது அவர் நேஷ்னல் சொத்துன்னு தான் போட்டார். அதை தான் ஒரு தலைவராக அமித்ஷாஜி முன்மொழிகிறார். நயினார்ஜி ஜெயலலிதா அம்மையாரால் கண்டெடுக்கப்பட்டவர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அம்மாவுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர். அவருடைய அரசியல் பயணம் என்பது மந்திரியாக நிரூபித்தது. மந்திரியாக அவர் சேவை செய்தது. போக்குவரத்து மந்திரியாக இருந்து அவர் எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளு. அவரே ஓப்பனாக தலைவர் சொல்லியிருக்காருல நயினார்ஜி. எல்லாத்துலேயும் நான் தென்றலாக இருந்தாலும் புயலாக யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. புயலோட தென்றல் சேர்ந்தால் புயலாக தான் மாறணும். சரித்திரம் அது. என்னுடன் என்னுடைய கட்சி நலன் தான் முக்கியம். என் கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை நான் மீற மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கு மேலே ஒரு லீடர் என்னங்க பண்ண முடியும்? ரஜினி சாருடைய தீவிரமான ரசிகர், ரஜினி சாருடைய தீவிரமான நண்பர். அவருக்கு எப்பயுமே அண்ணாமலை சாருடைய ஜாதகத்தில் ஆன்மீகத்துக்கும் அவருக்கும் எப்பயுமே தொடர்பு உண்டு. அவருக்கு அந்த ஆத்ம ரீதியாக ஆன்மீகத்தினுடைய தேடல் உண்டு. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிறச்சு அவர் போகாத கோயிலே கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் அது போல் ஆன்மீகத்தில் உண்டு. ஏதோ இங்கே 3 வருஷமா இவங்களுக்காக அரசியல் பண்ணார். இப்போ ஒரு டைம் கிடைச்சிருக்கு. அண்ணாமலைஜியாவது வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டில் தான் குகையில் உட்கார்ந்தாரு. நிறைய பேர் காவி ஷர்ட்டெல்லாம் வாங்கிக்கின ரெடியாக இருக்கணும் அரசியல் விட்டு ஓடுறது. நான் எந்த கூட்டணியும் நம்பலை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணியாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அரசியல் கணக்கு ஜூலை 17க்கு பிறகு கூட்டணியை பற்றியெல்லாம் பேசுவது தான் உத்தமமாக இருக்கும்னு நான் நம்புறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல் நம்ம பேசுகிறோம். ஏற்கனவே அது குறித்த விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க, அதுபடியே நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த 2 விதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சார். அண்ணாமலை அவர்களுடைய பயணம் சித்திரை வரைக்கும் நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னு உங்களதில் தான் பேசணும். ஆமாம் ஆமாம். அப்போது இதுக்கப்புறம் பயணத்தை பற்றி பேசும்போது 2 விதமாக சொல்கிறாங்க சார். ஒன்று, இதுக்கப்புறமும் அவருடைய அந்த பயணம் அப்படின்றது உச்சபட்சமாக இருக்கும் அப்படின்றது. இன்னொன்று, இல்லை அந்த அளவுக்கு இன்னும் சுபிட்சமாக இருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அவருடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது சார்? அதாவது அவர் எப்படியா இருந்தாலும் அவரை சுற்றி அரசியல் இருக்கும். அது உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கு. அவர் ஆல் இண்டியா ஜாதகம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு அவரை அடைக்க வைக்க முடியாதுன்னு நான் முதல்ல நிறைய கருத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே போல் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறச்ச ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே சித்திரை மாதம் வரைக்கும் அந்த அஷ்டம சனி அவருக்கு நிறைய வேலை செய்யும். சித்திரத்துக்கு முன்னும் அவர் சில முடிவுகள் அவருக்கு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்காது. அவர்கிட்டயே சொன்னன்னு. ஆமாம், அவர்கிட்டயே சொன்னது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அதனால் என்னென்னா அவருடைய ஒரு வளர்ச்சியும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கு மேலே தான் இருக்கும். அவர் எப்பவுமே பேசும் பொருளாக இந்தியாவில் இருந்துக்கின்னு இருப்பார். ஸோ அதெல்லாம் இதோட ஓடிடுவார். அவர் 1 வாரம் 2 வாரம் வேணும்னா அவர் லீவில் போகலாம். மனிதர் தானே, 2 மாதம் கூட போகலாம். ஆனால் திருப்பி ஹாட் டாப்பிக்கில் தான் இருப்பார். அந்த ஹாட் டாபிக் அவரை சுற்றியே இருக்கும். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வரைக்கும் வேணும்னா அவர் சைலண்ட்டாக இருக்கலாம். 14/8ன்னு வச்சுக்கோங்க கணக்கு. திருப்பி 14/8 ஆவணி வந்த உடனே திருப்பி ஹாட் டாபிக் வந்துடுவார். ஸோ அவர் தமிழ்நாடு அரசியல் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். அமித்ஷாஜியே தன்னுடைய ட்விட்டரில் அன்றைக்கி போட்டது அவர் நேஷ்னல் சொத்துன்னு தான் போட்டார். ஸோ இதை நாங்கள் சொல்லிக்கினே இருக்கிறது. அதை தான் ஒரு தலைவராக அமித்ஷாஜி முன்மொழிகிறார். ஸோ எங்களுடைய கணக்குகள் கரெக்டாக வருதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ எங்கள் கணக்கு இப்போ இல்லைன்னா இவர் தமிழ்நாட்டுக்காக ஆற்றிய பெருமைகள், பெரிய அளவு சேவைகள், இதோட முடிஞ்சுக்கிறோன்னு வந்திருக்கும். அப்படி வரல. எல்லா தலைவர்களும் அவரை பற்றி பேசுகின்ற சமயத்தில் எல்லா மக்களுமே
அவருக்கு அடுத்த கட்ட நகர்வுன்னு ஒன்று உண்டு. அவருக்கு வந்து 3 ஆண்டுகள் பதவி இருந்தாலும் 4 ஆண்டுகள் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நான் இருக்கிறதுனால எங்களது வந்து எந்த பதவியும் நிரந்தரம் கிடையாது. கட்சி கொடுக்கக்கூடிய பதவி எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவராக எவ்வளோ பேர் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க இப்போ மாறி எந்த பதவி இல்லைன்னா உடனே பழைய மாவட்ட தலைவர்களுக்கு அவர்கள் தான் முதலில் சால்வை போடுகிறார்கள், முதலில் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் தான் கூட்டம் நடக்குது. பாஜகவோட ஸ்ட்ரக்சர் அது. இதில் வந்து பதவி போயிடுச்சுன்னா இங்கே வந்து எத்தனை இருக்கார். பொன்னார்லேருந்து தலைவர் இருந்திருக்காங்க, முருகன்ஜி வந்தார், எவ்வளோ தலைவர்கள் போனார். எல்லா தலைவர்களும் போனாலும் அதே இதோடு தான் இருக்கிறாங்க. தலைமை பதவி கொடுக்கல, வேறு கட்சியில் போய் சேர்ந்தது எதாவது காட்ட முடியுமா உங்களுக்கு? இங்கே கிடையாது. ஸோ இது வந்து இந்த கொள்கை இது வந்து எல்லாருக்கும் இது. யார் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து டெல்லியில் யாரோ பேசியிருந்தீங்க, சிஎம்மாக ஒரு பெண்மணி வந்த உடனே யாராவது பேச முடிஞ்சுதா? அது பாரதிய ஜனதா கட்சிக்கே உரித்தான ஒரு விஷயம். ஸோ அதுபோல் அண்ணாமலைஜி வந்து கட்சி கொண்டாடக்கூடிய தலைவர், தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர், அதே போல் தமிழக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் அவர். அவரும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய ஆட்டம் அதிரடியாக தான் இருக்கும், எல்லா பாலும் 6 அடிப்பதற்கு தான் நான் இருப்பேன்னு போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கார். அப்புறம் அவருடைய எதிரிகள் வந்து நினச்சி இதோட அவர் செங்கல் உருவார் சொன்னார், எங்கே உருவினார், நாங்கள் உருவிட்டோம்னா என்ன உருவினீங்க, அவர் என்ன பதவியில் வரப்போகிறாருன்னு கொஞ்சம் வெயிட் அண்ட் சி. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய ஒரு முறை இருக்குது. நேஷ்னல் தலைவர் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இப்போ மாநில தலைவர்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாநில தலைவர்கள் தான் தேசிய தலைவர் தேர்தலுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க வேண்டும். இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டமைச்சு தேசியத்துக்கு 39 தொகுதிக்கும் 39 இவர்களை போட்டிருக்காங்க, தேசிய உறுப்பினர்களை. இவர்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க. அந்த வாக்களிக்கிறதுக்கு உண்டான கட்டிட வேலைகள் தான் இப்போ நடந்திருக்கு. அதான் நயினார் நாகேந்திரன் சார் வந்திருக்கார், இப்போ ஜி வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு, அவர் தலைவராக இருக்கார். அவர் தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ தேசிய தலைவர் இது வந்து 10 நாளோ 15 நாளோ நடக்கும். அது முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டுக்குடைய முக்கியத்துவங்கள் அண்ணாமலைஜி இல்லாமல் மற்ற தலைவர்கள் எல்லோருக்கும் எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இதோட இவர்கள் காணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சந்தோஷம் எதிரிகள் சொல்கிறது தானே, அதில் தப்பு இல்லையே. ஏனென்றால் இவர் இருந்தால் நமக்கு ஒன்றுமே சமாளிக்க முடியலையேன்றது தான் அவர் ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. அண்ணாமலைஜி ஒரு ட்விட்டு போட்டாவே அதுதானுங்க இந்தியா லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. அவர் ஒன்றுமே பண்ணலையே. ஒரு ட்விட்டு போடுவாரான்னு காலையில் எல்லா மந்திரியும் எழுந்து பார்க்குறாங்கல்ல. அவங்க காலையில் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுக்கின்னு, அதாவது ட்விட்டரை பற்றி தெரியாதவர்கள் கூட எம்எல்ஏலேருந்து எல்லாருமே சரி, எல்லோரும் ட்விட்டர்னா என்னென்னு கற்றுக்குனாங்கல்ல. அதெல்லாம் அண்ணாமலைஜி சார் வந்த பிறகு தானே. ஸோ இதெல்லாம் நேச்சுரல். இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் கொண்டாடக்கூடியவராக இருக்காரு. எங்கள் இப்போ நயினார்ஜியே என்ன சொன்னார், நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் எல்லாம் செய்வோன்றாங்க. எங்களதில் இல்லை நான் வந்துட்டேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு எந்த தலைவர் அவர் சொல்லலை. ஏன்னா எங்களது எல்லாமே எங்களுடைய ஒன்றி கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மைன்னு எங்களுக்கு தெரியும். அண்ணாமலைஜியுடைய ஒரு பவர் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஜோதிடத்தில் சொன்னது. அவர் சும்மா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 பிறகெல்லாம் அவர் தேசிய அளவில் தான் இருப்பார். சார் சில பேர் பிஎம் கேண்டிடேட் அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னு. அதை தான் சார், இப்போது தேஜஸ்வி இருக்கார், யங்ஸ்டர்ஸு, அண்ணாமலைஜி இருக்கார், தேஜஸ்வி சூர்யா இருக்கார், தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார். இவங்கெல்லாம் வந்துங்க அப்லைட்டில் வரக்கூடிய முகங்க. அதுபோல் நிறைய முகங்கள் இந்தியா ஃபுல்லாக பிஜேபியில் வளர்த்துக்கினே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து அடுத்த லீடருக்கு வந்து கேப் இல்லாமல் அடுத்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு திட்டம் போடக்கூடிய கட்சி எங்களது வந்து ஒரே தலைமுறை, ராகுல், சோனியா, அதுக்கப்புறம் அந்த கும்பல் இல்லை. எங்களது வந்து வேறு. ஸோ தேசியத்தில் வந்து எங்களது வந்து குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெரும் மந்திரிகளாக இருப்பாங்க. மந்திரி இல்லைன்னா சாதாரண ட்ரெயினில் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்த கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போல் வருவார்கள் போவார்கள். அதுபோல் லீடர்ஸை உருவாக்குறது தான் பாரதிய ஜனதா கட்சி.
அதுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பணி. ஸோ அதனால் இவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்ட ஒரு சில முகங்களில் சொன்னேன் நான். இன்னும் பல முகங்கள் சுற்றி இருக்குது. சார் இப்போ ஒரு சில கருத்துக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சார் எந்த செங்கலை உருவினார் அப்படின்ற கேள்வி மாதிரியே அண்ணாமலை அவர்கள் இமயமலை பயணத்தை ஒட்டி விரக்தியில் இருக்கிறார் அண்ணாமலை. ஆக்சுவலாக அவருக்கு இன்னர் பீஸ் அப்படின்றது அந்த அது எப்பவுமே உண்டா? சார் வந்துங்க ரஜினியுடைய தீவிரமான ரஜினி சாருடைய ஃபேன். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரஜினி சாருடைய தீவிரமான ரசிகர், ரஜினி சாருடைய தீவிரமான நண்பர். அவருக்கு வந்து எப்பயுமே அண்ணாமலை சாருடைய ஜாதகத்தில் ஆன்மீகத்துக்கும் அவருக்கும் எப்பயுமே தொடர்பு உண்டு. அவருக்கு வந்து சில விஷயங்கள் ஆத்ம ரீதியாக இருப்பார். இயல்புலேயே உண்டா? உண்டு. நான் கூட ஏதாவது ஒரு கோயிலுக்கு சொன்னால் வந்துடுவார். போலாமானேன்னு கேட்டுட்டு வந்துடுவார். அது ஏன், அதனால் என்ன ஆதாயம், அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு அந்த ஆத்ம ரீதியாக ஆன்மீகத்தினுடைய தேடல் உண்டு. ஆன்மீக தேடல் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. அது வந்து அண்ணாமலைஜிக்கு வந்து அதிகமாகவே உண்டு. அவருக்கு வந்து இப்போ நேரம் கிடைச்சிது. அவருக்கு ரொம்ப நாள் கனவு பாபாஜி இது. ஏனென்றால் ரஜினி சாரை பற்றி, ரஜினி சார் அதை பற்றி நிறைய பேசினது. அண்ணாமலைஜி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ராகவேந்தருடைய தீவிரமான பக்தர் அவர். அது தெரிஞ்சுக்கங்க. அவர் உடனே ஓடிடுவார். ராகவேந்திர சாமிஜியுடைய பீடத்துக்கு உண்டானவங்க வந்தாவே உடனே வருவார். ஆனால் கர்நாடகாவில் இருக்கிறச்சு அவர் போகாத கோயிலே கிடையாது. அதே போல் உடுப்பியில் இருக்கிற அஷ்டமடத்துக்கும் அவர் ஓடிடுவார். ஓடிடுவார்னா போய் பார்ப்பார். அவருடைய தேடுதல் உண்டு. அவர் எல்லா இடத்துலையும் அது போல் ஆன்மீகத்தில் உண்டு. ஏதோ இங்கே வந்து 3 வருஷமாக இவங்களுக்காக அரசியல் பண்ணார். இப்போ ஒரு டைம் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு சின்ன கேப்பு. அதில் இந்த ஆன்மீகத்துக்கு போனார். போயிட்டு அடுத்தது நாளில் வந்துட்டார். போயிட்டோன்னே இமயமலையிலே உட்காந்துருவாருன்னு எதுக்கு அவர் இமயமலையில் உட்கார மாட்டார். நிறைய பேரை தான் அரசியல் சன்னியாசிகளாக ஆக்குவார். அதை தான் தமிழ்நாடு பார்க்க போகுது. ஸோ நிறைய பேர் அண்ணாமலைஜியாவது வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டில் தான் குகையில் உட்காந்தார். நிறைய பேர் காவி ஷர்ட்டெல்லாம் வாங்கிக்கின ரெடியாக இருக்கணும் அரசியல் விட்டு ஓடுறதுக்கு. ஸோ அவருடைய தேடுதல் எப்பயுமே ஆன்மீகம் உண்டு. அவர் திடீர்னுலாம் வேஷம் போட மாட்டார். அவருக்கு சபரிமலையிலேருந்து எல்லாத்துக்கும் உண்டு அவருக்கு தேடுதல். எல்லா விதமான பயணங்கள் உண்டு. தீ மிதிக்கிறது வரைக்கும் அவருக்கு உண்டு. அவருடைய பரம்பரையை பற்றி அவரே சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. என்னவோ இந்த வாட்டி போயிட்டு வந்தோன்னா அவருக்கு தேடுதல் உண்டு. இமயாலயத்துக்கு போகிறதுனால போனார், இதை பார்த்தாரு, வந்தார். திருப்பி அரசியலில் பேசுகிறேன். இன்றைக்கி தொட்டு பார்க்கலையா நீங்கள்? அதுபோல தான் எல்லாத்துக்கும் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக பதில் கொடுக்கக்கூடியவர் அவர். அவருடைய அந்த சாரிசமாகவேங்க இன்றைக்கி இவ்வளோ லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் அரசியல் பக்கம் இறங்கியிருக்கு. அது வந்து அவர்களுக்காகவே அவர் இருப்பார்ல. அதை தான் நீங்கள் எங்கள் கட்சிக்காக பார்க்குறதோட எங்கள் கட்சியில் அப்பாற்பட்டு அண்ணாமலை சாருக்காக நிறைய இளைஞர்கள் அரசியலில் வந்திருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். நானும் வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணேன். கட்சிக்காக வந்ததோட அண்ணாமலை சாருக்காகவே வந்திருக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கூட்டம் நடத்தியிருக்கேன் என்னுடைய திங்கர் செல் சார்பாக. அந்த கூட்டத்திலலாம் கட்டுக்கடங்காத மக்கள் வந்து நாங்கள் போட்டு என்ட்ரி போடுவோம். 1200 பேர் என்ட்ரிக்கு 7000 பேர் 8000 பேர் என்ட்ரி வரும். பிகாஸ் அதில் கேள்வி கேட்டோம். என்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் வச்சுருக்கேன். நான் ஏதோ செல்வி வாயில் வந்தது மாங்காய் புளிச்சது பேசலை. எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது என்கிட்ட. எல்லா ரிப்போர்ட்டும் அண்ணாமலைஜி கிட்ட தலைவராக இருக்கிறத கொடுத்துருக்கேன். நான் முதல் கூட்டத்துக்கு 1000 பேருக்கு 3300 என்ட்ரி வந்தது. அதில் எல்லாரும் பிகாஸ் வி வாண்ட் டு லிசன் அண்ணாமலை ஸ்பீச்சுன்னு வந்து எல்லாமே நான் சொல்கிறது 30 வயதுக்குள்ளாக இருந்தவர். தாஜ் கோரமண்டல் தான் நடத்தணும். அதுபோல் ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வச்சுருக்கேன். ஏதோ நாங்கள் வந்து பேனர் கட்டி வரல. எல்லாத்தையும் ஆன்லைன் என்ட்ரி வச்சு தான் கூப்பிட்ருக்கோம். அதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம், எல்லா ஊர்களிலும் நடத்தியிருக்கோம். அதனுடைய எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி 3 மணி நேரத்தில் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்.
என்ட்ரிஸை 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு 3 மணி நேரத்தில் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னா அது அண்ணாமலைஜி மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தான். அதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவ ரீதியாக பார்த்துட்டனால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம். ஆளுக்கு துட்டு கொடுத்து கூப்பிடல, எதுவும் கூப்பிடல. இப்போ பாஜகவினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் பேசும்போது கூட இனி இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுவாங்க அண்ணாமலை அவர்களும் கண்டிப்பாக. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா நயினார்ஜி வந்து ஜெயலலிதா அம்மையாரால் கண்டெடுக்கப்பட்டவர், அதை ஞாபகம் வச்சுக்கும். அந்த அம்மாவுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர். அவருடைய அரசியல் பயணம் என்பது மந்திரியாக நிரூபித்தது, மந்திரியாக அவர் சேவை செய்தது, போக்குவரத்து மந்திரியாக இருந்து அவர் எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளு. அவருடைய திங்கிங் எல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்பாக இருக்கும். டிசைனிங்கே அப்படி தான் இருக்கும், பின்னாடி போவாது. அதுபோல் அவருடைய இது வந்து அவரே ஓப்பனாக தலைவர் சொல்லியிருக்காருல நயினார்ஜி, எல்லாத்துலேயும் நான் தென்றலாக இருந்தாலும் புயலாக யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. புயலோட தென்றல் சேர்ந்தால் புயலாக தான் மாறணும், சரித்திரம் அது. புயலோட தென்றல் சேர்ந்து தென்றல் வீசாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது போல தான் நயினார்ஜியும் இருப்பார். ஸோ விரைவில் அதை தான் பார்க்க போகுது. சரி, இப்போ இந்த அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் தமிழக பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்ற கருத்துக்களும் மாற்றம் என்ன சார் ஆச்சு? அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவர் எங்கே போய் சேர்ந்தார்? அவர் ஒன்றுமே இல்லையே. மோடிஜி என் தலைவர் சொல்லிட்டு போயின்னு இருக்கிறார், வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன இருக்குது? எங்களுடைய கட்சியை பற்றி பேசுகிறச்ச, எங்களுடைய கட்சியில் உட்கார்ந்துருக்கிறச்ச, எங்கள் கட்சியுடைய எங்கள் இந்திய பிரதமரையும் எங்கள் கட்சி தலைவர்களுடையும் ஒன்றா இருக்கிறச்ச, இப்போ நான் அதுதானே பேசுகிறேன். கூட்டணி இதில் கூட அவர் தானே போயிட்டு வந்தார் சாப்பிட்றது கூட. அவருக்கு என்ன ஏதாவது இருந்ததுதான்? அதில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடன் என்னுடைய கட்சி நலன்தான் முக்கியம், என் கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை நான் மீற மாட்டேன்னு சொன்னார். இதுக்கு மேலே ஒரு லீடர் என்னங்க பண்ண முடியும்? ஒரு பிரச்சார களத்தில் எந்த தயக்கமும் இல்லாமல் அதிமுகவுக்காக பேசுறது, அதாவதுங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பேன்னு சொல்லிட்டார். அவர் வந்து அண்ணாமலைஜி இதை சொல்லிட்ட பிறகு இதில் வந்து மற்ற அரசியல்வாதிங்க ஏதாவது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். நான் கேட்குறேன், திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி தாங்க வைகோ சார் உங்கள் கட்சி. நீங்கள் ஒன்றாயிக்கலாம், நாங்கள் ஒன்றாகக்கூடாதா? இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்காரங்க கேட்க மாட்டீங்களா? திமுக கூட இருக்கிற கட்சி இல்லை, திமுக வாழ்க்கை முழுவதும் சேரக்கூடிய கட்சி காங்கிரஸ். கலைஞருடைய மகளை திகாருக்கு கொண்டு சென்ற கட்சி காங்கிரஸ். கலைஞருடைய அன்பு துணைவியார் தயாளம்மாளுடைய அந்த காலத்தில் வந்து அந்த அம்மா மேலே வந்து இடி கேஸ் ஃபைல் பண்ண கட்சி யாரு? காங்கிரஸ். இவர்கள் புனிதர் அவர்கள், நாங்கள் ஆகக்கூடாதா? காங்கிரஸால் உலகத்தில் அதிக கஷ்டப்பட்ட கட்சி, அதிக கஷ்டப்பட்ட குடும்பம், நான் பகிரங்கமாக சொல்கிறேன், கலைஞர் ஐயா குடும்பம் தான். அதில் நம்ம மாண்புமிகு முதல்வரும் அடக்கம். இல்லைன்னு யாராவது ஒரு திமுக காரங்க வந்து பேச முடியுமா? நான் எல்லோரோடையும் நெருங்கி பழகக்கூடியவன், எல்லோரோடையும் நெருங்க நான் அத்தனை கட்சி, எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருப்பது என்னுடைய சித்தாந்தம். ஆனால் அத்தனை பேர் வீட்டுக்கும் செல்லக்கூடியவன். காங்கிரஸில் இருக்க அத்தனை தலைவர்களுக்கு நான் பழக்கமானவன். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் அதிக பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை யாராவது மாற்றி சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அப்போ நீங்கள் தேர்தலுக்கு, நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் ஒன்றாக கட்சி வைத்துக் கொள்ளுவீர்கள். என் பிணம் கூட இந்த கோபாலபுரம் சைடு போகாதுன்னு சொன்னார் வைகோ. சொன்னாரா இல்லையா? எல்லா பேச்சும் எடுத்து கொடுக்கணுமா திருப்பி? அரசியல் சார். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே சித்தாந்தம், பிஜேபி எதிர்க்கிறதுனால நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறோன்றாங்க. அதே போல் எங்களுக்கு ஒரே சித்தாந்தம், காங்கிரஸ் எதிர்க்கிறது, தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறது.
அதுக்கு நாங்கள் இப்போ 2 பேர் சேர்ந்துருக்குறோம். இன்னும் எவ்வளோ பேர் சேர போடுறாங்கன்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்தரத்தில் கணபதி பூஜை தான் போட்டோம். ஒன்றுமே பண்ணல. கணபதி பூஜை போட்டதுக்கு நிறைய ஃபயர் இன்ஜின் எல்லா இடத்துலையும் சுற்றுறதா கேள்வி. மணி அடிச்சுக்கின்னு சுற்றின்னு இருக்குது ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாம். ஐயோ இந்த கூட்டணி உருவாயிடுமோ, இந்த கூட்டணி. நான் எந்த கூட்டணியும் நம்பலை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணியாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அரசியல் கணக்கு, நான் ஜோதிடனாக இருக்கிறனால ஜூலை 17க்கு பிறகு கூட்டணியை பற்றியெல்லாம் பேசுவது தான் உத்தமமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் இப்போவே இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுலேயே நிறைய முரண் இருக்கு பாஜக. அதெல்லாம் எங்கள் பெரும் தலைவர்கள் சார். அதாவது சார், எடப்பாடி ஐயா டெல்லியில் பேசினார், அமித்ஷா ஐயா டெல்லியில் பேசினாங்க. அவங்களுக்குள்ளே பேசினதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்கள் தலைவர் நயினார் ஐயா அழகாக சொன்னார், எங்களது எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்ன இது பட்டாலும் டெல்லி பொலிட் பியூரோ, டெல்லி தலைவர்கள் எடுக்கக்கூடியது தான் எங்கள் முடிவு. அவங்க சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் கேட்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? இப்போது இன்னும் தேர்தலே வரல. தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 12 அமாவாசை இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 4 அமாவாசையாவது எங்களை ஜாலியாக விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய எது பொறுப்பு அப்படின்றது இல்லை பதவி அப்படின்றது தேசிய அளவில் என்ன கிடைக்க வாய்ப்புன்றது இந்த ஜோதிட கணக்கு படி அப்படி இல்லைங்க. அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து வெளியில் போக மாட்டாருன்றதான் ஜோதிடம். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அவருடைய நாலேஜு, அவருடைய பேசக்கூடிய கெப்பாசிட்டி, அவருடைய ஸ்பீச்சு, அவருடைய அந்த இன்ஸ்டண்ட்டாக அவர் கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் தேசிய அரசியலுக்கும் உலக அரசியலுக்கும் ரொம்ப முக்கியம். அதனால் அவர் நிறைய பேருடைய கட்சி எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எளிதாக செய்யக்கூடிய திறமைப்படுத்துவார். இயற்கையாகவே பார்ன் இன்டெலிஜென்ஸ் சிலவங்க இருப்பாங்க ஐயா. அந்த பார்ன் இன்டெலிஜென்ஸை பார்த்து நம்ம பொறாமப்பட முடியாது. தாய் கருவறையில் சுமக்கரிச்சவே அந்த கரு உருவாகிற அன்னிலேருந்து வர்றது. அதுபோல் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்போ தமிழக முதல்வராக இருக்கார் ஸ்டாலின் ஐயா இருக்கார். அவருடைய பொறுமை உலகத்தில் எந்த அரசியல்வாதிக்கிட்டும் இருக்காது. இல்லைன்னா 10 வருஷம் ஒரு எதிர்கட்சியாக இருந்து அப்பாருடைய இதில் இருந்து அப்பா சொல்லையும் மீறாமல் அப்பா கூடயே இருந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கட்சி சிதறாமல் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா. இந்த பேஷன்ஸு அரசியலில் ரொம்ப முக்கியம். அது சிலருக்கு தான் இருக்கும். எதிரியாக இருந்தாலும் மாற்றான் தோட்டத்துக்கு மளிகைக்கு மனம் உண்டு இல்லை. ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜிக்ஸையும் எடுத்து தானே பார்க்க முடியும். அண்ணா பேசுகிற மாதிரி மேடையில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு இன்னொரு லீடர் இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கடந்தது எல்லாத்தையும் பார்த்து தானே படிக்கணும்ல, எல்லாமே அப்டேட் பண்ணிக்கணும்ல. இப்போ ஜோதிட கணக்குப்படி அவர் தீவிர அரசியல் இருப்பார் அப்படின்றது. ஆனால் இந்த பதவி இந்த இடத்துல இருப்பார், அவர் அரசியல் இருப்பார். அவர் ஒரு பாயிண்ட் கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சின்றது பார்க்காம அவர் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்றது வேறு. அவர் இனி நிறைய பேர்களுக்கு மோட்டிவேட்டர் ஆகிட்டார். அவரை பின்பற்றதுக்குன்னு ஒரு இளைஞர்கள் கூட்டம், இளைஞர்கள்னால் பெண்களும் சேர்த்து தான் ஒரு பெரும் கூட்டம் மில்லியன் கணக்கில் உருவாகி விட்டது. அவர் எதிர்கால லீடராக அவரை உருவாக்கப்படுத்தி விட்டார். ஸோ அதுலேருந்து அவர் விலகிறாருன்றது எப்படி நடக்கும்? எதுக்காக விலகணும்? அவர் ஏற்கனவே ஃபைட்டிங் காக். அவர் ஃபைட்டிங் காக். அவரெல்லாம் நடுவில் விட்டுட்டுலாம் ஓட மாட்டார். 1 மாதம் ரெஸ்ட் எடுக்க வேணாம் சார் மனுஷனாக இருந்தால். எனக்கு கூட தான் எல்லா சேனல்லையும் கூப்பிட்டுனே கிடக்குறீங்க, காலையிலேருந்து கேமராவே வச்சுருக்கீங்க. எனக்கும் திடீர்னு ஒரு 4 நாள் 5 நாள் ஏதாவது கோயிலுக்கு போனால் தான் சந்தோஷமாக இருக்கும்னு, மகாமகம் குளத்தில் போய் உட்காந்தா தான் நிம்மதி இருக்கும்னு எனக்கு தோணும். ஹியூமன் பீயிங் தானே ஐயா. அப்போ உடனே போயிட்டாருன்னா அதுக்காக நான் ஒதுங்குறதுன்னு அர்த்தமா? திருப்பி ஆரம்பிப்போம். அதுபோல் தானே இமாலயாவுக்கு போனோன்னா நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அவர் அங்கேருந்து வரச்ச நிறைய பேருக்கு காவி வேஷ்டி வாங்கி வந்துட்டார் அரசியல் துறவரம் போகிறதுக்கு. அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பேக்கேஜ் பண்ணி கொரியர்லையோ இல்லை ஜொமேட்டோவிலோ அனுப்பி வைக்கப்படும். ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்து அந்த கூட்டணி கணக்குகள் குறித்தும் நம்ம பேசலாம். கண்டிப்பாங்க, நான் ரெடியாக தான் இருப்பேன். இதே உங்களதில் தான் சொன்னேன். அண்ணாமலைஜியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு அவர் முதல்ல அரசியல் வளர்ச்சியும் பேசினேன். அண்ணாமலைஜிக்கு சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும்
சில கணக்குகள் உங்களும் திருப்பி நீங்கள் ரிப்பீட் போட்டீங்க. அதனால் ஜோதிடத்தின்படி எல்லாத்திலும் படி அவர் அரசியலில் இருக்க அவருடைய காலம் வரைக்கும் அரசியல் அண்ணாமலைஜிக்கு உண்டு. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.